இறையேசுவில் எனதருமை புன்னை இறை சொந்தங்களே, உங்கள் யாவருக்கும் நம் பங்கின் தூய்மை மிகு இயேசுவின் திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை கரவோசை எழுப்பி ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து தெரிவித்துக் கொள்வோம். வாரங்களிலேயே ஒரு நாள் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது எந்த நாள்? வாரங்களிலேயே ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை 7 நாட்கள். அந்த 7 நாளில் இந்த நாள் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த நாள்? என்னம்மா? ஞாயிற்றுக்கிழமையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. திங்கட்கிழமை இல்லையா? திங்கட்கிழமை இல்லையா? அன்னைக்கு தானே திங்கிற நாள் இல்லையா? திங்கட்கிழமை யோசித்தது இல்லையா? திங்கட்கிழமை நல்லா திங்கிற நாள். வெறுமனே நகைச்சுவைக்காக மட்டுமே. உண்மையிலையுமே ஞாயிறு ஞானத்தை கொடுக்கும் நாள். குடும்பமாக அன்றுதான் உண்மையிலையுமே புன்னை திருச்சபையை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. மற்ற நாட்களை விட ஞாயிறு நாள் வந்தாலே புன்னை ஒரே குடும்பமாக அழகாக புத்தம்புது ஆடைகளில் ஆபரணங்களுடன் காண்பது மிகவும் சாலச் சிறந்தது. திருப்பாடல் இவ்வாறு கூறும்: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். சரியா? இன்று இதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகையில் நம்மில் சில கடினமானதை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த கடினமானதை இன்று களைந்து விட வேண்டும் என்று இத்திருவிழா என் மூலமாக இறைவன் உணர்த்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய முதல் வாசகம் அருமையான வாசகம். ஞானத்தை பெற்றுக்கொள்பவர்களாக சென்று வாருங்கள். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, அப்படிதானே? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதும் இல்லை. வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள என்னது அவரு நீங்கள்லாம் சாகணும்னு அவரு விரும்பவில்லை. சரியா? அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலமாக வாழ வேண்டும் என்றே படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கிறனும். கடவுள் யாருடைய அழிவிலும் மகிழ்ச்சி கொள்வதில்லை. எல்லோரும் சந்தோஷமாக நலமாக வாழ வேண்டும் என்பதை அவருடைய எண்ணம். ஒரு பங்கில் ஒரு போட்டியானது நடத்தப்பட்டது, கைதட்டும் போட்டி. சரியா? யாரு விடாம சோர்வு அடையாம கடைசி வர கை தட்டிட்டு இருக்கான் பார்ப்போம் சொல்லி தட்ட சொன்னாங்க. எல்லாருமே ஏறக்குறைய 1 மணி நேரத்திலே கை ஓஞ்சி போச்சு, நிறுத்திட்டாங்க. கடைசியாக தந்தையானவர் 4 மணி நேரம் விடாமல் கைத்தட்டி கொண்டிருந்த 2 நபர்களை அழைத்தார் மேடைக்கு பரிசு அளிப்பதற்காக. அப்போ பரிசு கொடுக்கலான்னு சொல்லி அந்த 2 பேரை மேடைக்கு ஏற்றுனாங்க. ஒருவருக்கு வலது கை இல்லை, மற்றவருக்கு இடது கை இல்லை. அப்போ அந்த தந்தையார் கேட்டவர், எப்படிப்பா 2 பேருக்கும் கை இல்லை, ஒரு கை, ஆனால் எப்படி 3 மணி நேரம் விடாமல் மற்ற எல்லாரிடமும் 2 கை இருந்து ஓஞ்சி போச்சு, நீங்கள் 2 பேரும் அடிக்க முடிஞ்சிச்சு? அவர்கள் கூறினாராம், ஒருவர் மற்றவரோடு இணைந்து தன்னம்பிக்கையை ஊட்டியதால் எங்களுக்குள் நம்பிக்கை பிறந்தது, நாங்கள் கை தட்டினோம் என்று கூறினாராம், சோர்வு அடையாமல். ஆம் அன்பின் சொந்தங்களே, பகலை கதிரவன் அழகு செய்வது போல், இரவை சந்திரன் அழகு செய்வது போல் இந்த கிறிஸ்தவத்தை எது அழகு செய்கிறது தெரியுமா? எது? நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவரை
இன்று புன்னை திருச்சபையை ஒரே குடும்பமாக இந்த கிறிஸ்து அரசர் கெபியில் கூட்டியிருக்கிறது என்றால் அதுக்கு முதன்மையானது, அடித்தளமானது என்னது? நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில தான் இத்தனை ஆண்டுகள் நாம் பயணிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் தான் இத்தனை ஆண்டுகள் திருவிழாக்கள் இந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு கொண்டாடி வருகிறோம். அப்படி இருக்கையில் இன்று ஒரே ஒரு சிந்தனை, ஞானத்தை மட்டும் பெற்று செல்லுங்கள். நம்மிடம் இருப்பது நம்பிக்கையா அவநம்பிக்கையா? கிறிஸ்துவில் உண்மையான நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா? பக்கத்து ஊரில் ஒரு பிரச்சனை, நம்ம ஊருக்கு தான் வராங்க. எதுக்குன்னா நம்ம ஊரில் ரீசெண்டாக இடிந்தகரைக்கும் ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை. அருமையான முறையில் அந்த பஞ்சாயத்தை முடித்து இரு ஊருக்கும் பிரச்சனை வராதபடி அருமையாக முடித்து விட்டார்கள். உண்மையிலேயுமே பெருமை நம் ஊர் கமிட்டிக்கு சேரும். ஒரு பிரச்சனையை, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இரு குடும்பம், இடிந்தகரைக்கும் புன்னக்காயலுக்கும் ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தது. இரு குடும்பத்திற்கும் ஒரு பண பிரச்சனை. மிக அருமையான முறையில் ஞானத்தை, அறிவை, இறைவனுடைய அருளை பயன்படுத்தி சுகமாக முடித்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்டு இன்னொரு பிரச்சனை பக்கத்து பங்குல அவங்களால முடிக்க முடியல. சரியா? இப்போ உங்ககிட்ட வராங்க. இன்னைக்கு நீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லணும். ரெடியா? இதான் பிரச்சனை. நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நாம தான் முடிவெடுத்து இப்போ சொல்லணும் இந்த பங்குல, இல்லைன்னா வெட்டு குத்து விழுந்துரும். நம்ம தான் இப்போ காப்பாற்றி விடணும். பாரம்பரியமாக இயேசு கற்பித்த அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையா போயிட்டு இருக்கு, அவநம்பிக்கையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சபேரியாரும் பாதம் பதித்த இந்த மண், இந்த ஊரை காப்பாற்றணும். காப்பாற்றலாமா? எந்த ஊரை? பக்கத்து ஊரை காப்பாற்றலாமா? ஆமாவா இல்லையா? சத்தம் வரல. பக்கத்து அங்கெல்லாம் சவுண்ட் வரலையே. அப்பாக்கலாம் ஆமாவா இல்லையா? சரி, காப்பாற்றணும். என்ன பிரச்சனை? வந்து நிற்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர் பல ஆண்டுகள் கழித்து வருகிறார். ஒரு வெளிநாட்டு உறவையும் கூட்டி வருகிறார். கல்லறைக்கு போய் பார்க்கிறார். சரியா? கல்லறைக்கு போய் பார்க்குறாரு. ரொம்ப வருஷம், ஒரு 25 வருஷம் கழிச்சு அவர் வாரார். வந்து பார்க்குறாரு, கல்லறையை காணும். யாரு? அவங்க தாத்தாவோட கல்லறையை காணும். சரியா? அவங்க தாத்தாவோட கல்லறையை காணும். தேடுறாரு. ஒரு சைடு எல்லாம் அப்படியே இடிச்சு அழிச்சு போட்டிருக்கு. இவருக்கு ஒன்றும் வழங்கல. என்ன? கல்லறைகள் உணர்ச்சி பூர்வமானது. அது அந்த இடத்தில் அழிந்து விட்டாலும், உடல் அழிந்து விட்டாலும், எங்க தாத்தா இங்கே தான் புதைச்சாங்கன்னு அந்த நினைவு இருக்கிறதே. சில நேரம் மந்திரிக்க போச்சில் கல்லறை மந்திரிப்பு அழுவோம். நமக்கு தெரியும் என் அப்பா, என் உறவுகள் இங்கே இல்லை. ஆனால் சில நேரம் நம்ம நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இந்த இடத்துல தான் நான் உட்கார்ந்துருப்பேன், இந்த இடத்துல தான் எங்கள் அம்மா என்னை அடித்தாங்க. இருக்கும் இடம், பிதைத்த இடம் ஒரு உணர்ச்சி பூர்வமானது. அதுதான் அந்த ஆளுக்கு ஒரு கோபம். எங்கள் தாத்தா கல்லறை காணும். அதுக்கு பிறகு போய் பார்த்தா ஊரில் ஒரு கட்டம் 10 வருடத்திற்கு ஒரு முறை கல்லறைகள் என்ன செஞ்சிருவாங்களாம், அந்த ஊரில் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களாம். ஏன்? 10 வருஷத்துக்கு ஒரு முறை அதை எடுத்துருவாங்களாம். இது இந்த மனுஷனுக்கு தெரியாமல் போச்சு. சரியா? அப்போ அவன் கேட்குறான், எதுக்குப்பா? அப்போ ஒரு ஆள் சொல்லிச்சான், இடம் இல்லைப்பா, இடம் இல்லை. சரி, அது கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிடலாம். அப்போ இந்த ஆள் போய் சுற்றி பார்த்துச்சான். கல்லறை சுற்றி போகிறாரு. ஏகப்பட்ட இடம், ஒரு வீடு இல்லை, நிறைய வீடு இருக்கு. அப்போ அப்படியே நடந்து போய் கேட்டாராம், ஏப்பா இடம் இல்லைன்னு சொன்னிய,
இடம் ஏராளமாக இருக்க, இந்த காம்பவுண்டை கொஞ்சம் இடிச்சிட்டு இன்னொரு பெரிய காம்பவுண்டை போடலாமே, இன்னும் நம்ம உறவுகளை புதைக்கலாமே சொல்லி சொன்னாராம். அடுத்து கூட இருந்தவருக்கு ஒன்றும் புரியல. அவர் ஆங்கில நாட்டவர், இதை சொல்லப்பான்னு சொல்லப்போ அந்த ஆங்கில நாட்டவர் சொன்னாராம், இல்லை நான் ஒரு யோசனை சொல்லட்டா, ஐரோப்பா கண்டத்தில் இன்று வரை பின்பற்றப்படுகிறது, ஐரோப்பா கண்டத்தில் இன்று வரை பின்பற்றி வருகிறது, கேரளாவிலும் இதை பின்பற்றி வருகிறார்கள். என்ன முறை? அவன் சொன்னானா, ஒரு இடத்த எங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. என் குடும்பம் கிளாத்தியார் குடும்பம், என் குடும்பம் கிளாத்தியார் குடும்பம், அந்த இடத்த தந்துடுவாங்க. எங்கள் அப்பா இறந்தா இந்த இடம், எங்கள் அம்மா இறந்தா அதே இடம். என்ன பண்ணுவோம்? கல்லறைக்கு மேலே அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பேரை மட்டும் அடிச்சுக்கிட்டு வருவோம். இடம் என் குடும்பத்துக்கு ஒரு கல்லறை. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கல்லறை அழியவில்லை, உணர்வு அழியவில்லை, நினைவு அழிக்கப்படவில்லை. நம்புகிறோம் இந்த இடத்துல தான் என் மூதாதையர் பாட்டி பூட்டன் எல்லாம் இறந்து இடக்கப்பட்ட இடம். பெயர் மட்டும் பேரை வரைச்சில தெரியும். ஓ, எங்கள் தாத்தாவும் இங்கே தான், பாட்டியும் இங்கே தான், அம்மா இங்கே தான். அழிக்கப்படவில்லை. அப்போ நல்ல யோசனையாக இருந்துச்சு. இவன் சொல்லி பார்த்தான். அப்படி ஊருக்குள்ள திரும்பவும் இவன் நடந்து போனான். ஒரு சிலர்கிட்ட கேட்டான், ஏல உண்மை இடம் இல்லை, உண்மை இடம் இல்லை, காம்பவுண்டை கொஞ்சம் விரிச்சு வச்சா பொட்டு பொட்டுன்னு போயிருமா. காம்பவுண்ட கொஞ்சம் விரிச்சா பொட்டு பொட்டுன்னு போயிருமா. இல்லை, என்ன பொட்டு பொட்டுனா என்னது? காம்பவுண்டை விரிச்சா ஒரே இறப்பா போகுமா, எல்லாரையும் பொட்டுலாம் தான் கட்டணுமா. அப்போ இந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு வருது, நம்ம ஊருக்கு வருது. நம்பிக்கையில் ஊறினவர்கள், திரு விவிலியத்தை வாசிப்பவர்கள், காலங்காலமாய் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்து அன்னையே எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இன்று சாலமோனின் ஞானம் எதை கூறுகிறது? ஆண்டவர் உங்கள் அழிவில் மகிழ்வதில்லை. கடவுள் கொல்லுவாரா? காம்பவுண்டை விரிச்சிட்டா உங்களையெல்லாம் கொன்றுவாரா? நீங்கள் வாழ்வதில் தான் மகிழ்வுறுகிறாரே தவிர அழிவதில் மகிழ்வுறுவதில்லை. எடுத்துக்காட்டுக்கு, இடிந்த கரையில் கல்லறை இருக்கிறது, சரியா? சொந்த ஊரை தானே சொல்ல முடியும். கல்லறை இருக்கிறது. கல்லறை போதாமை, இடம் போதாமை என்று வந்தது. ஆனால் அவங்க ஒரு முறை இருக்கிறது. இந்த சேரி மக்கள் இருக்கிறார்கள். இடிந்த கரையில் சேரி மக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு சுவர் இப்படி இருக்கும், ஒரே கல்லறை, ஒரு சுவர். இங்கே சேரி மக்கள், இங்கே பரவ மக்கள் இருந்தது. ஒரு தந்தையரின் காலத்தில், அருட்தந்தை ஜான் பிரிட்டோரின் காலத்தில் அந்த சுவர் உடைக்கப்பெற்று கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒரே இனம், ஒரே சமூகம் என்று இன்று ஒற்றுமையாக பிதைக்கப்படுகிறது. வருங்காலத்தில் இடத்துக்காக அந்த காம்பவுண்டே இடித்து, இடம் இல்லை, இடித்து பெருசாக்க போகிறாங்க. இன்னும் வர நான் பிறந்து வளர்ந்து 33 வயசாச்சு. சொந்தங்களே, இடிந்த கரையில் பொட்டு பொட்டுன்னு போகலை, இறப்புகள் தொடரவில்லை. நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இருதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகையில் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இந்த இறைவன் மேல் என்றால் நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். அவன் நம்பிக்கை அல்ல. யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஆனால் அது திருவிவிலியத்தில் கூறவில்லை. 14 ஆண்டுகள் குறுமடத்தில் படித்து வைத்து வருகிறேன். 33 வயசாகிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபையில் தான் என் தாய் விசுவாசத்தை கொடுத்தால் எனக்கு தெரியல, ஒரு காம்பவுண்டை நீட்டினால் பொட்டு பொட்டுன்னு போயிடணும்.
இந்த இறைவனை நம்பினால் இறைவன் கூறுவது இதுவே, உங்கள் அழிவில் நான் மகிழ்வுறுவதில்லை, நீங்கள் வாழ்வதிலே நான் மகிழ்வுறுகிறேன். எழுந்து நின்று இதே விசுவாசத்தை ஒரே குடும்பமாக அறிக்கையிடுவோம்.